ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமையல் பார்க்க போறீங்கன்னா சண்டே சமையல் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டு அப்புறம் மீனுங்க. காலையிலே அம்மா காசி மேலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து தம்பிகிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. சரி ஓகே, இன்னைக்கு சண்டே சமையல் தான். நம்ம இன்னைக்கு நண்டு மீன் செஞ்சு நாங்களுக்கு நம்ம சேனலில் போடும்போது நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. மறக்காம தமிழ் இலக்கிய நிஷாந்தி யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்க, தினமும் தவறாமல் நம்ம போடுற வீடியோவை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க மக்களே. கடுகு போட்டு மக்களே மீன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் போடணும் மக்களே. ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் போடுற மக்களே. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் இதுவாக இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு நாள் நான் ஃப்ரிட்ஜ் டூர் போடுற மக்களே. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க சமையல். எப்பவுமே மார்னிங் சீக்கிரமா பண்ணிடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்றது, வெங்காயம் எடுக்கலாம் ஆனியன். வெங்காயம் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம நண்டுக்கு கடாய் வச்சிருக்கோம் மக்களே, நண்டு செய்யறதுக்காக. பசங்க காலையிலேயே டிஃபன் இருந்தது சாப்பிட்டாங்க. இப்ப இது பசங்களுக்கு பண்ணி எங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தெரிஞ்சவரை எங்க வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல கிச்சன் மக்களே இருக்கும். கமெண்ட்ல எதுக்கு அடிச்சுக்கிட்டாங்க. எங்க வீட்டுல கிச்சன் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா சின்ன வீடு தாங்க, நான் ரொம்ப பெரிய வீடுதான் இல்லைங்க, கொஞ்சம் சின்ன வீடு தாங்க.
பார்த்தீங்கன்னா நண்டு மீனெல்லாம் அம்மா வீட்டிலே க்ளீன் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க மக்களே. நமக்கு வெறும் காய்கறி மட்டும் கட் பண்ணி குக் பண்ணுறதாங்க மக்களே. அதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் மக்களே நான் குக்கிங் வீடியோ போடுறது ஏதோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஃபஸ்ட் டைம் நான் குக்கிங் வீடியோ போடுறேன். என்னோட வீடியோஸில் சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் ரெடி ஆகணும்னா நம்ம சால்ட் உப்பு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும். நண்டுக்கு தக்காளி கட் பண்ணிக்கலாம் மக்களே. நண்டு ப்ரிப்பரேஷனுக்கு தக்காளி கட் பண்ணிக்கலாம். சாரி மக்களே. மக்களே ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ குக்கிங் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் வாய் வளர்ந்து மக்களே வச்சுக்காதீங்க. சமைக்கிறது அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் தான் மக்களே. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நார்மலாக வீட்டு மிளகாத்தூள் மக்களை போடுறேன். அது பெருசாலாம் ஏதோ மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டேன் மக்களே. வீட்டு மிளகாத்தூள் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை மட்டும் தான் மக்களே நான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் சால்ட் உப்பு ஆட் பண்ணிட்டு
அளவுக்குலாம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது மக்களே. ஓரளவுக்கு சுமாரான மக்களே நான் செய்வேன். ரொம்பலாம் ஆஹா ஓஹோ சொல்கிற அளவுக்கு தான் நான் சமைக்க மாட்டேன் மக்களே. அந்த அளவுக்கு குக்கிங் தெரியாது. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த வரைக்குமே நான் ட்ரை பண்ணிட்டு பசங்களுக்கு செஞ்சுக்கிறேன். எவ்வளோ ஃபிஷ்ஷில் வந்துட்டு ரொம்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆகுதோ, நிறைய அது ஊறுதோ அவ்வளவும் ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது டேஸ்ட்டாக கிடைக்கும். மக்களே பாருங்க, ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை மக்களே. தனியாக பண்ணிட்டு ஹெல்ப்பே எங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க இல்லை, வெளியே போயிருக்காங்க. அம்மா வந்துட்டு நிறைய கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காசி வேணும் கூட வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் என்னோட சிஸ்டருக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருந்தாங்க மக்களே. அதனால கொஞ்சம் குட்டி மீனாக இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். அதனால குட்டி மீனாக இருந்தாலும் டேஸ்டாக இருக்கும்.
மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. மசாலா போடும்போது இந்த முள்ளு குத்துது பாருங்க, அப்படி குத்துனது மக்களே மீனோட முள்ளு கையில. வெரி டாஸ்க். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரையா அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லது பார்க்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேன், ஆனால் நான் தான் மக்களை வாங்கி செய்ய மாட்டேன்றேன். ஏன்னா எனக்கு நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மக்களே, எனக்கு தெரியாது நண்டு க்ளீன் பண்ணுறது. ஸோ அதனால எனக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்க, நண்டு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மக்களே நண்டுக்கு, ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வராது. டவுட் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வராத அளவுக்கு நம்ம தக்காளி வெங்காயத்திலேயே அந்த மஞ்சள் ஆட் பண்ணி நம்ம பண்ணிடலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய மகனுக்கு ஃபீவர் வந்துச்சு மக்களே. அவருக்கு என்னன்னு தெரியல மக்களே, 2 நாளாக ஒரே ஃபீவர் அவருக்கு நடுவில். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்து வச்சுருக்காங்க. அதுக்கு அவனுக்காக தான் மக்களே அம்மா முக்கியமாக நண்டு வாங்கி கொடுத்தாச்சு, அவங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பேசி பேசினா கரைச்சல் நம்ம வச்சு பார்த்தீங்களா, அதை கரைச்சி மீன் குழம்புல ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த குழம்பு ரெடியாக பின்னாடி
நல்லா அரைச்சிடுவோம் மக்களே. அரைச்சிட்டு அந்த ஹோட்டல் குழம்பு மாதிரி நல்லா இருக்கும் மக்களே. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் குழம்பு மாதிரி. நான் எப்படியே கொஞ்சம் கிச்சன் அப்படி தொடச்சிட்டே தான் மக்களே செய்வேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக அப்படி கற்றுக்கிட்டு கிச்சன் எப்படி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். தண்ணி இருக்கு. இந்த தேங்காய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகு, சீரகெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை பண்ண மக்களே. குக்கிங் வீடியோ எடுக்கணும் அது அப்படின்னா மக்களே டைமே கிடச்சிட்டு எனக்கு. இல்லை நல்லா ஆஃபீஸ் போயிருந்தேங்களா, அதனால என்னால் குக்கிங் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை மக்களே. ஸோ இதுதான் மக்களே எனக்கு அதுக்கான நேரமும் கிடச்சிது எனக்கு. எப்பவுமே எனக்கு சண்டே ஒரு நாள் தான் மக்கள் எனக்கு ஹாலிடே. ஃப்ரைடேலேருந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எனக்கு ஒர்க்கிங் டே மக்கள். சண்டே எப்படியே மண்டே ஆஃப் மக்கள். கொஞ்சம் நம்ம செய்யும் போதே இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்கள். இடமும் ஒரு மாதிரி கசகசன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் குக் பண்ணுவீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க மக்கள்.
நல்லா இருக்காது மக்களே. அடிக்க வீடியோக்குள்ள வந்து போயிடாதீங்க, தப்பா நினைக்காதீங்க மக்களே. தண்ணி பின்னாடி இருக்கும், குடத்துல வந்து எடுக்க போறேன். ஒரே நிமிஷம். எனக்கு சளிங்க, கோல்டு, சரியான கோல்டு. எனக்கு 3 டேஸா அந்த கோல்டுனால என்னால குளிச்சுட்டு பேச கூட முடியல. அந்த வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கே நான் குக்கிங் வீடியோ எடுக்காம இந்த வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஒரு நல்ல போக்கே பெட்டர் இந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதுதாங்க வாய்ஸ் இன்னைக்கு குக்கிங் வீடியோ முடியவேனாங்க. சளி நான் எனக்கு பயங்கர கோல்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு லைட் வந்து மூடி போடுறீங்களா? ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். எனக்கு பிடிக்காத மக்களே கிச்சன் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற மக்களே எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் வீட்டில் நான் இருந்தேன்னா ஃபீல் பண்ணிருக்கோம். மக்கள் ஆஃபீஸ் போகிறதுனால வந்து என்னால் கிச்சனை கவனிக்க முடியாத போகுது மக்கள். என்னடா திடீர்னு வந்து குக்கிங் வீடியோ போடுறாங்க, யார் இவங்க நினைக்கிறீங்களா? நான் தாங்க உங்கள் தமிழ் இலக்கியம் நிஷாந்தி. உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் நாங்கள் போடுற வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய் மக்களே. தேங்க்யூ.